குட் ஈவினிங் கைஸ். என்னோட வாய்ஸ் கேக்குதா? யாராச்சும் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? கேக்குதுண்ணா. வண்டர்ஃபுல். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் என்ன ஜாயின் பண்ணணுமா இல்ல நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 6:05க்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஈவினிங் கைஸ். நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்குண்ணா. வெரி குட். ஜஸ்ட் கிவ் மீ ஒன்ஸ் அகைன். ஓகே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். அருமையான ஒரு பொழுதுல வந்துட்டு டைனமோ கத்துக்கணுன்றதுக்காக இந்த செஷனில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வந்துட்டு நன்றி. ஓகே, ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு பிம் எஜுகேஷன் ட்ரைனிங் அகாடமி இதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். நாங்கள் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 2021 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபார் 500+ ப்ரொஃபஷனல்ஸில் வந்துட்டு இந்த டொமைனில் வந்து நாங்கள் ட்ரைன் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட பேர் வந்துட்டு கௌஷிக். என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு மெக்கானிக்கல் பிம் மாடலராக நான் ஜாயின் பண்ணேன். மெக்கானிக்கல் கிராஜுவேஷன் அண்ட் பிளம்பிங் சர்வீஸில் வந்து மோஸ்ட்லி ஒர்க் பண்ணேன். வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ், ஃபயர் ஃபைட்டிங், ஹெச்விசி பைப்பிங். ஸோ 3 இயர்ஸாக நான் வந்துட்டு பிம் மாடலராக தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் டைனமோ கற்றுட்டு அப்புறம் ஏபிஐ பைத்தன் கற்றுட்டேன். அதுக்கப்புறம் பிளகின் கிரியேஷன் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேட் சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்துட்டு பிளகின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அஸ் வெல் அஸ் ஆட்டோடெஸ்க் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ்லேயும் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செஷனில் வந்துட்டு எந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்தானோ நம்மளோட பிம் ஓரியன்டாகவும் ரிவிட் ஓரியன்டாக தான் நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன். நான் எந்த ஒரு கோடிங் கான்செப்ட்ஸும் வந்துட்டு இங்கே கொண்டு வர போகிறதில்ல. ஓகேவா? ஸோ சில பேர் நினச்சிருக்கலாம் டைனமோ கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம கோடிங் தேவை அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ரிவிட் தெரிஞ்சிருந்தா போதும், மற்றதெல்லாமே நம்ம பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸோட அஜெண்டா.
டைனமோல என்னால பண்ண முடியும், இப்போ நான் டைனமோ கத்துக்கணும் அப்படின்னா நான் எங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி டைனமோல ஒர்க் பண்ணணும், டைனமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இந்த கோர்ஸ்ல நீங்க என்ன கத்துப்பீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன். ஓகே, ஸோ நான் இந்த செஷன் வந்துட்டு இன்ட்ராக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் நான் மட்டும் பேசிட்டே இருந்தா அது நல்லா இருக்காது. ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க வந்துட்டு அன்மியூட் பண்ணிட்டு உங்க கொஸ்டின்ஸை கேட்கலாம், இல்லை வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சப்போஸ் நான் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களால அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியலன்னா ஈவன் நீங்க சேட்ல கூட ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, த நெசசிட்டி ஆஃப் பிளகின் இன் ரிவிட். ரிவிட்ல நம்ம ஏன் வந்துட்டு பிளகின்ஸ் வந்து யூஸ் பண்றோம்? எந்த ஒரு பிளகினா இருக்கட்டும், டிரூட்ஸா இருக்கட்டும், இல்ல பைரவிட்டா இருக்கட்டும், இல்ல பிம் இன்டர்பிரேட்டிவ் டூலா இருக்கட்டும், பிம் ஒன்னா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நம்ம ஏன் ரிவிட்ல யூஸ் பண்றோம்? எத்தனை பேர் வந்துட்டு டிரூட்ஸ் பிளகின் வந்துட்டு உங்க ஆஃபீஸ்ல ஆர் ஆர்கனைசேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நாட் ஒன்லி டிரூட்ஸ். ஓகே, ஒன்னு. வேற யாருமே எந்த ரிவிட் பிளகின்ஸ்மே யூஸ் பண்ணது இல்லையா? 2, 3. வெரி குட். எல்லாருமே வந்துட்டு ரிவிட் பிளகின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? நம்ம ஏன் ரிவிட் பிளகின் வந்துட்டு யூஸ் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் டிரூட்ஸே வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் சினாரியோஸ் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த டிரூட்ஸோட பர்பஸ் என்ன? டிரூட்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த டூல் வந்து என்ன அப்படின்னா ப்ரோஷீட்ஸ். இந்த ப்ரோஷீட்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஷீட்டை வந்துட்டு பிடிஎஃப்ஸா வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனை நான் ஏன் டிரூட்ஸ் மூலியமா பண்ணணும்? நார்மல் ரிவிட்லயே நான் வந்து என்னால வந்துட்டு ஷீட்ஸை வந்துட்டு பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணல. அப்படி இருக்கும் பட்சத்துல நான் ஏன் டிரூட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்? எனிஒன் ஹேண்ட் ரைஸ் பண்ணதை மறுபடியும் இது பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, எதுக்காண்டி டிரூட்ஸ் யூஸ் பண்றோம்? ப்ரோஷீட்ஸ் அதுல என்ன அட்வான்டேஜ் எனக்கு கிடைக்குது? ஈஸியா கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ற ஈஸியா இருக்கும். ஓகே, கன்வீனியன்ட்டா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ அப்படின்னா ஒரு 100 ஷீட்டை வந்துட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது டிஃபால்ட்ல பண்ணோம் அப்படின்னா ஒன்னா பண்ணும்போது தான் நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ண முடியும். பட் டிரூட்ஸ்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்த ஷீட்டையும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஃபைல் நேம் தான் எனக்கு வந்துட்டு பிடிஎஃபோட நேமா இருக்கணும். அதாவது ஷீட்டோட நேம் என்ன இருக்கோ அதே ஷீட்டோட நேம் தான் எனக்கு பிடிஎஃபோட ஃபைல் நேமாவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வந்துட்டு எனக்கு டிரூட்ஸ்ல வந்துட்டு பண்ண முடியும். இது நார்மல் டிஃபால்ட் ரிவிட்ல வந்துட்டு என்னால் பண்ண முடியும். ஒரு ஷீட்டா பண்றதா பண்ணலாம், பட் ஹோல்சமா வந்துட்டு பண்ணும்போது வந்துட்டு என்னால் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ டிரூட்ஸ் வந்துட்டு இங்க உங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா ரிவிட்ல இல்லாத ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை உங்களுக்கு கொடுக்குது. கரெக்டா? கேன் ஐ கெட் எஸ்? எஸ். வெரி குட். ஓகே, அப்போ ஜென்ரலா ரிவிட் மட்டும் இல்ல எந்த ஒரு சாஃப்ட்வேருக்கும் பிளகின் அப்படின்றது என்ன உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர்ல இல்லாத ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை இல்லாத ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்-இன், அப்படி இல்லைன்னா பிளகின் அப்படி சொல்லுவோம். கிளியர்? ஆட்-இன்னா என்ன, பிளகின்னா என்ன, புரிஞ்சா? இல்லாத ஃபங்க்ஷனாலிட்டியை உருவாக்குறதுக்கு பேரு தான் வந்துட்டு ஆட்-இன் ஆர் பிளகின். ஓகேவா? இப்போ இந்த பிளகினை நம்மளால உருவாக்க முடியுமா? அதாவது பிளகின் மீன்ஸ் இல்லாத ஃபங்க்ஷனாலிட்டி என்னால ரிவிட்ல கிரியேட் பண்ண முடியுமா? எஸ், என்னால பண்ண முடியும். 2 டைப்ஸ் ஆஃப் வந்து பண்ணலாம். ஒன்னு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மல் பிளகினா வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். இன்னொன்னு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டைனமோ பண்ணலாம். இப்போ டிரூட்ஸ்ல இருக்க அந்த ப்ரோஷீட்ஸ்ல இருக்க என்ன ஃபங்க்ஷனாலிட்டியோ அதே இதை உங்களால டைனமோலையும் பண்ண முடியும். டைனமோலையும் வந்துட்டு பிடிஎஃபா வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா? பட் டைனமோக்கும் அப்போ பிளகினுக்கு என்ன டிஃபரன்ஸ்? பிளகினா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் .NET ஃப்ரேம் ஒர்க் என்ன தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரிவிட் API டாக்குமெண்டேஷன் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ரிவிட்ல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை உங்களால ஆட் பண்ண முடியும். அப்போ டைனமோல என்ன பண்ண முடியும்? இது எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? உங்களுக்கு ரிவிட் API டாக்குமெண்டேஷன் ரீட் பண்ணணும் தேவையில்லை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் தேவையில்லை, .NET ஃப்ரேம் ஒர்க் .NET கோரோட என்விரான்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் தேவையில்லை. இது எதுவுமே இல்லாம டைனமோ யூஸ் பண்ணி உங்களால ரிவிட்ல இல்லாத ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கிரியேட் பண்ண முடியும். டைனமோனா என்ன, பிளகின்னா என்ன, டிஃபரன்ஸ் புரிஞ்சா? கிளியர்? சொல்லி கொடுத்தா நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, ஹேண்ட் வண்டர்ஃபுல். நெக்ஸ்ட் டாபிக். ஓகேவா? எப்பெல்லாம் நான் வந்துட்டு நம்ம பிம் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட டைனமோ வந்துட்டு கத்துக்கங்க, டைனமோ வந்துட்டு ஒர்க் ஈஸியா ஆக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா
சார் நான் ஆர்கிடெக்ட் இல்ல, நான் ஏன் வந்துட்டு டைனமோ கத்துக்கணும்? ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த மித் வந்துட்டு எல்லா பிம் ப்ரொஃபஷனல்ஸ்கிட்டும் இருக்கு. ஈவன் நீங்க யூடியூப்ல போய் பார்த்தாலும் டைனமோ டுட்டோரியல்னு போட்டாவே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகுறது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஆர்கிடெக்ட் அண்ட் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் தான் உங்களால மோஸ்ட்லி வந்து பார்க்க முடியும். ஓகேவா? இது வந்து ஃபுல்லி ராங். ஓகேவா? எப்படி ரிவிட் வந்துட்டு ஒரு காமன் ஸ்ட்ரீம், அதுல வந்து எலக்ட்ரிக்கலும் ஒர்க் பண்ணலாம், மெக்கானிக்கலும் ஒர்க் பண்ணலாம், சிவில் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி தான் டைனமோ வந்துட்டு எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு டூல். ஓகேவா? நெக்ஸ்ட், ஜென்ரலா எந்த ஒரு ப்ராஜெக்ட் வேணா இருக்கலாம். இதுதான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜஸ் இருக்கும். நான் வந்துட்டு ரெசிடென்ஷியல் பில்டிங் ஒர்க் பண்ணலாம், இல்ல கமர்ஷியல் பில்டிங் ஒர்க் பண்ணலாம், இல்ல ஸ்டேடியம்ஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம், இல்ல இண்டிவிஜுவல் வில்லாஸ் ஒர்க் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலும் இந்த 6 ஸ்டேஜ் தான் இருக்கும். கேன் கெட் எஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்? டிசைன் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? மாடலிங் பண்ணுவோம், கோஆர்டினேஷன் பண்ணுவோம், வேல்யூ இன்ஜினியரிங் பண்ணுவோம், ஷீட் கிரியேஷன் பண்ணுவோம், அனோட்டேஷன் வந்துட்டு டைமென்ஷன் கிரியேட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் வந்துட்டு பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த 7 ஸ்டேஜஸ்ல எந்த ஸ்டேஜ்ல என்னால டைனமோ யூஸ் பண்ண முடியும்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், மேக்ஸிமம் எல்லாத்துலயும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்துலயும் பண்ணலாம். 1 2 வேற மாடலிங்லயா, கோஆர்டினேஷன்லயா? யாராச்சும் சாட்லயும் ஆன்சர் பண்றீங்களா? ஓகே, ஆல். ரமேஷ் ட்ரை பண்றாரு. ஆல் ஸ்டேஜஸ், மாடலிங், வெரி குட். ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு we can't export faster than usually we can enable. ஓகே, ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்மளால டைனமோவை எல்லா ஸ்டேஜஸ்லயும் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் காட்டுறேன். ஓகேவா? ஜென்ரலா மாடலிங் எப்படி பண்ணுவோம்? டிசைன் ஃபைல்ஸ்ல வந்துட்டு கேட் ஃபைல்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த கேட் ஃபைல்ஸை நம்ம ஃப்ளோர் பிளான்ல இம்போர்ட் பண்ணிட்டு, இம்போர்ட் பண்ண கேட் ஃபைல்ஸ்க்கு மேல ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ்க்கு மேல நம்ம வந்து ரிவிட் எலமெண்ட்ஸை கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இட் மே பி டக்டா இருக்கலாம், வாலா இருக்கலாம், பைப்பா இருக்கலாம், கேபிள் ட்ரேயா இருக்கலாம், கான்டிட்டிவா இருக்கலாம். என்ன ரிவிட் எலமெண்ட்ஸா இருந்தாலும் டிசைன்ல என்ன ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுபடி ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணுவோம். டிராப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கோஆர்டினேஷன் பர்பஸ்க்காக அதை வந்துட்டு லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் அப்படின்னு மாத்தோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்? மாடலிங் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இந்த மாடலிங்ல வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணலாம்? நான் இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரிவிட்லே நான் வால் லைன்ஸ் கிரியேட் பண்ணி இந்த லைனை வந்து நான் ரிவிட் எலமெண்ட்டா நான் கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகேவா? அப்கமிங் கிளாஸஸ்ல எப்படி ஒரு கேட் ஃபைல்ல இருந்து டேட்டா எடுத்து அந்த கேட் ஃபைல் மூலியமா மாடலிங் பண்றது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். கிளியர்? ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, செலக்ட் மாடல் சேஞ்ச் கொடுத்துட்டு நான் வால லைன்ஸை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்துட்டு அன்ஃப்ரீஸ் பண்றேன். அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டு ரன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்ல இருக்கு. மினிமைஸ் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு வால் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. மெக்கானிக்கல் இருக்கு. இது வந்து நான் கோஆர்டினேஷன்ல மாத்துறேன். ஜஸ்ட் கிளிக் பண்றேன். எனக்கு வந்து வால்ஸ் கிரியேட் ஆயிடுச்சா? கிளியர்? நெக்ஸ்ட் ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேமிலி பேஸ் பண்றது. இதை எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எலக்ட்ரிக்கல் வந்துட்டு நிறைய ஃபேமிலிஸ் வந்து பேஸ் பண்ற மாதிரி இருக்கும். லைட்னிங் டிவைஸ், எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர்ஸ், லைட்னிங் ஃபிக்சர்ஸ், செக்யூரிட்டி டிவைசஸ். எஸ், ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பண்ணீங்களா? ஆக்சுவலாக டைனமோக்குள்ளே போனீங்களா? ஆக்சுவலாக நான் என்னென்னா பேசிக்ஸே எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எப்படி அதை இது கிரியேட் வந்துட்டு பண்ணீங்க? இது வந்து ஜஸ்ட் டெமோ தான். என்னெல்லாம் பண்ண முடியும் தான் கட்ட போறேன். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. அப்கமிங் கிளாஸஸ்ல இருந்து நம்ம 1 by 1 வரக்க போறோம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபேமிலி பிளேஸ்மெண்ட். ஓகேவா? எப்படி நம்ம வந்து ஃபேமிலி பிளேஸ் பண்றது? அகைன் ஆட்டோகேட் ஃபைலை இம்போர்ட் பண்ணிட்டு அதுல இருக்க இப்போ பிளம்பிங் ஃபிக்சர்ஸ்லாம் வந்துட்டு அங்க வந்துட்டு பிளாக்ஸ் வச்சிருப்பாங்க. கரெக்டா? அந்த பிளாக்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிவிட்ல வந்து ஃபேமிலி பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி பண்றது? ஒருவேளை ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரே கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 4000 5000 5000 தென் 11000 3000 இப்படியே வெர்டிகலா பாத்தீங்க அப்படின்னா 4000 52 10000 3000 9000. ஸோ இந்த மாதிரி சினாரியோ உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அரே கமாண்டோ யூஸ் பண்ண முடியாது. நார்மலா தான் உங்களால ஃபேமிலி பிளேஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இப்போ ஒரு ஃப்ளோர் பிளானுக்கு ஒரு 1500 ஃபேமிலியில வந்து நான் பிளேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு 4 ஃப்ளோர், இது வந்து டிபிக்கல் பில்டிங் இல்லாம அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றா தான் நீங்க வந்து ஃபேமிலி பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸை நான் என்ன பண்ணேன்? ஆட்டோமேட் பண்றேன். ஃபுல்லா ஃபேமிலி செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இது வந்துட்டு அகைன் நான் ரிவிட்ல ரெஃபரன்ஸ் லைன்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். ஓகேவா? அப்கமிங் கிளாஸஸ்ல எப்படி ஆட்டோகேட் ஃபைல்ல இருந்து இந்த ரெஃபரன்ஸ் எடுக்கிறது அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகேவா? ஃப்ரீஸ் பண்ணிட்டேன், மினிமைஸ் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி வந்து நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி பிளேஸ் இல்லையா? கம்ப்ளீட்டட். 3D வியூல போய் பாக்குறேன். 3D
ஓகே, ஜஸ்ட் ரேண்டமா ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபேமிலி பிளேஸ் பண்ணி அதை வந்துட்டு கரெக்டான லெவலில் பிளேஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நான் வந்து மாடலிங் முடிச்சேன். நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேஷன் பண்ணணும். 2 சர்வீஸ்க்கும் வந்துட்டு நான் வந்துட்டு கிளாஸ் டிடெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா வால் டக்ட் இருக்கு. எங்கெல்லாம் வால் டக்ட்ஸ்லாம் கிளாஷ் ஆகுதோ அதை வந்து நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இங்க வந்துட்டு நான் வந்து கிளிக் பண்றேன். ஃப்ரீஸ், மினிமைஸ். இப்போ எங்கெல்லாம் வால் அண்ட் டக்ட் கிளாஷ் ஆகுதோ அதெல்லாம் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஜென்ரலா இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், நேவிஸ் ஒர்க்ல வந்துட்டு கிளாஸ் டிடெக்ஷன் பண்ணுவோம். கிளாஸ் டிடெக்ஷன் பண்ணிட்டு அதை ஒவ்வொரு கிளாஸையும் கிளிக் பண்ணி அந்த எலமெண்ட்டை மீன் எக்ஸல்ல சாரி ப்ராப்பர்ட்டி டேப் போயிட்டு அந்த எலமெண்ட்டை காப்பி பண்ணி இங்க வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம டைனமோல என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளாஷ் ஆகுறதெல்லாம் வந்துட்டு எக்ஸல் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டு ஒவ்வொரு கிளாஸா நீங்க கிளிக் பண்ணி வந்துட்டு இது பண்ணணும்னு தேவையில்ல. எக்ஸல் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு டேரக்டா நார்மலா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எலமெண்ட் ஐடி வந்துட்டு எடுத்துப்போம் அப்படின்னா, ஸோ 163 வால் வந்துட்டு எனக்கு கிளாஷ் ஆகுது. இது அப்படியே நல்லா எக்ஸல்ல வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இது வந்து ஒன் ஆஃப் த சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்ன சொல்லலாம், இப்போ வந்து நான் கோஆர்டினேஷன் அண்ட் மாடலிங் வந்து எக்ஸாம்பிள் கட்டேன். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் வந்து நான் ஷீட் கிரியேஷன் வந்து பார்க்குறேன். இங்க வந்து எனக்கு உடனே ஒரு 10 ஷீட் வந்து நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் போறேன், அன்ஃப்ரீஸ் வந்துட்டு அன்ஃப்ரீஸ் ஆக்குறேன். ஷீட் ரன் ஆகுது, மினிமைஸ் பண்றேன். ஓகேவா? எனக்கு வந்துட்டு டெஸ்ட் 1ல இருந்து டெஸ்ட் 10 வரைக்கும் ஷீட் கிரியேட் ஆச்சு. அகைன் இந்த இதுல வந்து நான் ஷீட் மட்டும் தான் கிரியேட் பண்றேன். அப்கமிங் கிளாஸஸ்ல ஷீட் எப்படி கிரியேட் பண்ணணும், ஷீட்டுக்குள்ள வியூ எப்படி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சா, டைனமோ வந்துட்டு நான் எந்த ஸ்டேஜ்லயும் வேணா யூஸ் பண்ண முடியும். கேன் ஐ கெட் எஸ்? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? எனக்கு ஒரு டவுட். ம். நீங்க மாடல்ல ஏன் செலக்ட் பண்ணிட்டு பண்ணீங்க? அந்த எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஃபேமிலி பிளேஸ்மென்ட்க்கு செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்றீங்கல்ல, அது செலக்ட் பண்ணாம ரன் பண்றது ஆப்ஷன் இருக்கா? இப்போ ஒரு ஃபேமிலி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் தேவை. கரெக்டா? அந்த ரெஃபரன்ஸை தான் நான் சொல்லல. இப்போ ஆட்டோகேட் ஃபைல்ல இருந்துச்சு அப்படின்னா அப்போ நான் பண்ண தேவை. டைரக்டா ஆட்டோகேட் ஃபைல மட்டும் நான் செலக்ட் பண்ண, அது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆட்டோகேட் ஃபைல்ல இருந்து அந்த பிளாக்கை வந்துட்டு என்னால எக்ஸல்ல எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அந்த எக்ஸல் டேட்டாவை வச்சு நான் வந்து ஃபேமிலி பிளேஸ் பண்ணும். எப்போ ஒரு ஃபேமிலி பிளேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோஆர்டினேட்ஸ் தேவை, எக்ஸ் ஒய் ஜி வேல்யூ தேவை. ஓகேவா? ஸோ இதே இதுல வந்துட்டு காம்படிஷனல் ஜாமெட்ரின்னு ஒரு டாபிக் பார்ப்போம். ஸோ அதுல வந்து நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ அந்த ரெஃபரன்ஸுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணலாம், இல்ல அப்படின்னா டைரக்டாவும் எடுக்க முடியும். அதுக்கும் வேஸ் இருக்கு. ஓகே, கிளியர்? ஓகே. நீங்க அந்த கிளாஸ் ரிப்போர்ட் வந்து எக்ஸல்ல எடுக்கலாம்னு சொன்னீங்கல்ல? எஸ். நான் வந்து ஆர்கிடெக்சர், ஆனா என்னாடி எப்படி MEP எலிமெண்ட் டக்டோட எலிமெண்ட் ஐடி கண்டுபிடிக்கிறது? அதுவும் வருமா எக்ஸ்போர்ட் பண்ண எக்ஸல்ல? எஸ், பண்ண முடியும். ஓகே. இப்போ நான் வந்துட்டு ஒரே ஃபைல் வந்து பண்ணியிருக்கேன். ஃபைல் டு ஃபைல் கூட வந்து நம்மளால கிளாஸ் டிடெக்ஷன் பண்ண முடியும். ஓகே. ஜஸ்ட் இது கிளாஸ் டிடெக்ஷன் பண்ண முடியும்ன்ற எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெக்யர்மெண்ட் தேவைப்படி. கிளியர்? ஸோ டெமோ கிளாஸ்ன்றதுனால நிறைய டாபிக் கன்வெர்ட் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் நான் ஸ்பீடா போறேன். பட் ஆக்சுவல் கிளாஸ்ல வந்துட்டு இவ்வளவு ஸ்பீடா இருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, டைனமோனால என்னால கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல இருந்து எண்டிங் ஆஃப் த ப்ராஜெக்ட் வரைக்கும் எல்லா இடத்துலயும் நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது நான் புரிஞ்சுட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த டைனமோ நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்னதான் நான் கத்துக்கணும்? கிளியர்? ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நோட் அப்படின்னா என்ன? இப்போ இதுதான் என்னோட ரிவிட் சாஃப்ட்வேர். கரெக்டா? இந்த ரிவிட் சாஃப்ட்வேர்ல நான் என்னென்ன விஷயம்லாம் பண்ண முடியும்? என்னால கிளாஸ் டிடெக்ஷன் பண்ண முடியும், என்னால ஷீட் கிரியேட் பண்ண முடியும், என்னால ஒரு டக்ட் கிரியேட் பண்ண முடியும், என்னால லெவல் கிரியேட் பண்ண முடியும், என்னால பாராமீட்டர் கிரியேட் பண்ண முடியும், என்னால கிரியேட் பண்ண டக்டோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும், லெவல் சேஞ்ச் பண்ண முடியும், ஹைட் சேஞ்ச் பண்ண முடியும், வித் சேஞ்ச் பண்ண முடியும், இதே எலமெண்ட் எல்லாம் டெலிட் பண்ண முடியும். கரெக்டா? சோ அப்போ ரிவிட்ல நான் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் என்னால டைனமோலையும் பண்ண முடியும். ஓகேவா? பை மீன்ஸ் ஆஃப் நோட். இப்போ இந்த நோட யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வால் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த நோட யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபேமிலி பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த நோட யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எலமெண்டோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த நோட யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணேன், நான் ஷீட் கிரியேட் பண்ணேன். ஓகேவா? அப்போ ரிவிட்ல நீங்க எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் என்ன விஷயம்லாம் பண்றீங்களோ அந்த எல்லா விஷயமும் டைனமோல என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு நோடா இருக்கும்.
கிளியர். அப்ப அந்த நோடுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் கொடுத்தா போதும், அந்த நோடு வந்துட்டு கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கு ஒரு ஷீட் கிரியேட் பண்றதுக்கு, ஷீட்டோட நேம் என்ன, ஷீட்டோட நம்பர் என்ன, எந்த டைட்டில் பிளாக் ஃபேமிலியை நீங்க கொடுக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஷீட் வந்துட்டு கிரியேட் ஆகும். கிளியர். இதெல்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்றத நான் அப்கமிங் கிளாஸ்ல சொல்றேன். பட் இப்போ இந்த கிளாஸ்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நோட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியும். நோடுனா என்ன? ஒரு ஆக்ஷன். கிளியர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு ஒரு நோடு இருக்கு. இந்த நோடு என்ன அப்படின்னா அடிஷன் நோடு. ஓகேவா? அடிஷன் என்ன? 2 நம்பர்ஸ் ஆட் பண்றது. இங்க என்கிட்ட 10 இருக்கு, இங்க 10 இருக்கு. இது ரெண்டையும் நான் இங்க கனெக்ட் பண்றேன். 10 + 10 என்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமான மேக்ஸோ. 10 + 10 என்ன வரும்? 20. ஓகே. இப்போ எனக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? 20. இப்போ இந்த நோடோட பர்பஸ் என்ன? 2 நம்பரை ஆட் பண்றது. அப்போ எல்லா நோடுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ எனக்கு தேவையான பர்பஸ் இருக்க நோட நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை நல்லா பண்ண முடியும். கிளியர். ஓகே. இப்போ நான் நோடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நோடுக்குள்ள என்ன இருக்கும்? சாரி. இப்போ இந்த நோடுக்குள்ள இதே நோட நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பைத்தான் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இதுக்கு நான் 10 கொடுக்குறேன், இதுக்கும் 10 கொடுக்குறேன். ஓகேவா? இங்க எனக்கு என்ன அவுட்புட் வருது? இங்க எனக்கு 20 வந்துட்டு அவுட்புட் வருது. ஓகேவா? இப்போ இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் நோட டபுள் கிளிக் பண்றேன். என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் லைன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? அப்போ நோடுனா என்ன? ஒரு செயலை செய்யக்கூடியது தான் வந்துட்டு நோடு. அந்த நோடுக்குள்ள என்ன இருக்கும்? ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் லைன்ஸ். கிளியர். இப்போ வரைக்கும் சொன்னதுல கான்செப்ட்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? என்னென்ன பார்த்திருக்கோம்? பிளகின் என்ன, ஆடின் என்ன, டைனமோக்கும் பிளகினுக்கு இருக்க டிஃபரன்ஸ் என்ன, டைனமோ வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் டைனமோ ஒர்க் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? எனக்கு நோடு வேணும். நோடுனா என்ன? ரிவிட்ல நான் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் பிளஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வினைச்சொல், அதாவது ஒரு செயலை செய்யறது தான் வந்துட்டு நோடா இருக்கும். ஓகே. அந்த நோடுக்குள்ள என்ன இருக்கும்? ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் லைன்ஸ். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? சொல்லி go to the next topic. guys அன்மியூட் பண்ணி எஸ் சொல்லுங்க, இல்ல வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா 2 நோட எப்படி கனெக்ட் பண்றது, அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன? ஓகேவா? டிப் ஆஃப் த டே இந்த கிளாஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ டைனமோல ஒர்க் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரிவிட் எலமெண்ட்ஸை டைனமோக்குள்ள கொண்டு வரணும். ஒன்ஸ் நீங்க டைனமோக்குள்ள கொண்டு வந்துட்டு என்ன ஆகும்? அந்த எலமெண்ட் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? அந்த எலமெண்ட்டுக்கு நீங்க கிளாஸ் டிடெக்ஷன் பண்ணலாம், அந்த எலமெண்ட் வச்சு ஷீட் கிரியேட் பண்ணலாம், அந்த எலமெண்ட் வச்சு வியூ கிரியேட் பண்ணலாம், அந்த எலமெண்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணலாம், இல்ல அந்த எலமெண்டோட பாராமீட்டரை வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எலமெண்ட்டை டைனமோக்குள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரதுக்கு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா கேட்டகரிஸ் அண்ட் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கேட்டகரி. கிளியர். இந்த 2 நோட வச்சு என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ரிவிட்ல இருக்க மொத்த டக்டல மட்டும் கொண்டு வந்துட்டேன். இப்போ கேட்டகரிஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம ஜெனரலா பாக்குற மாடல் கேட்டகரிஸ், மாடல் கேட்டகரி, அன்னோட்டேஷன் கேட்டகரி ரெண்டுமே இருக்கும். இப்போ எனக்கு டக்ட் பதில் பைப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் நான் பி கொடுக்குறேன். ஓகேவா? பி கொடுத்துட்டு நான் பைப்பை கிளிக் பண்ணேன் அப்படின்னா பைப்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா என் டக்டில் இருக்க மொத்த பைப்பும் நான் டைனமிக்ல கொண்டு வந்துட்டேன். இல்ல எனக்கு பைப் வேணாம், பைப்புக்கு பதில் வந்துட்டு நான் வால் வேணும் அப்படின்னா வாலை கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ரிவிட்ல இருக்க மொத்த வாலும் நான் டைனமிக்ல கொண்டு வந்தேன். இஸ் இட் கிளியர்? ஜஸ்ட் ரிவிட்ல இருக்க எலமெண்ட்ஸ் எப்படி டைனமிக்ல கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுல ஒன் ஆஃப் த மெத்தட் என்ன? கேட்டகரிஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் கேட்டகரி. ஓகே. இப்போ இந்த 2 நோட நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் இல்லையா? இப்போ இந்த கனெக்ட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, என்ன ப்ரொசீஜர், என்ன ஃபார்முலா, அதை வந்து இப்ப பார்ப்போம். ஓகே. இப்போ இந்த 2 நோடையும் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா ஒரே சிம்பிள் ஃபார்முலாவை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன? ஃபர்ஸ்ட் நோடோட அவுட்புட் ஆல்வேஸ் ஈக்குவல் டு செகண்ட் நோடோட இன்புட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நோட்ல என்ன அவுட்புட் உங்களுக்கு வந்திருக்கு? செகண்ட் நோட்ல என்ன இன்புட் இருக்கு? ஃபர்ஸ்ட் நோட் அவுட்புட்ல என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கு? கேட்டகரி. கேட்டகரி. அப்போ கேட்டகரி ஃபர்ஸ்ட் நோட்ல இருந்து எனக்கு கிடைச்சிருது என்ன அப்படின்னா கேட்டகரி. செகண்ட் நோட்ல என்ன எதிர்பார்க்குது? கேட்டகரி. கேட்டகரி. அப்போ கேட்டகரி ஈக்குவல் டு கேட்டகரி.
கேட்டகரி. அப்ப ஃபார்முலா வந்து ஈக்குவல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நோட் அவுட்புட் டேட்டா டைப் ஈக்குவல் டு செகண்ட் நோட் இன்புட் டேட்டா டைப். இதுல எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அவுட்புட், இதுல என்ன இருக்குன்னா இன்புட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நோடோட அவுட்புட் வந்து எனக்கு கேட்டகரி அப்படின்னு வந்து நான் பார்த்து சொல்ல தெரியுமா? கிடையாது. இப்படி பார்த்து நீங்க வந்து டிஃபைன் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு உங்களுக்கு கேட்டகரி டேட்டா டைப்பை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போ டேட்டா டைப் அப்படின்னா என்ன? ஓகேவா? ஜென்ரலா ப்ரோக்ராமிங்ல இந்த டேட்டா டைப்லாம் சொல்லுவாங்க. என்ன? இன்டீஜர் அப்படின்றது ஒரு டேட்டா டைப், ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு டேட்டா டைப், டபுள் அப்படின்றது ஒரு டேட்டா டைப், பூலியன் அப்படின்றது ஒரு டேட்டா டைப். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரிங் இன்டீஜர் டேட்டா டைப் எப்படி நான் கிரியேட் பண்றது? டைனமா போறேன், நம்பர் நோடு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த நம்பர் நோடுல இன்டீஜர்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஹோல் நம்பர்ஸ், which mean 1 2 5 5 6 3 2 55 65 இது மாதிரி ஹோல் நம்பரா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்டீஜர். இப்போ 0.00 இருக்கு. விஷயம் என்னன்னா நான் செட்டிங்ஸ்ல வந்துட்டு ப்ரிசிஷன் வந்துட்டு லாஸ்ட் 3 ஜீரோஸ் கொடுத்துருக்கேன். அதனால இது வந்து 55.300 கட்டுது. ஓகேவா? இப்போ என்ன வந்துட்டு ஒரு அடுத்த டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா ரைட் கிளிக் பண்றேன், ஸ்ட்ரிங் நோட் எடுத்துட்டேன். ஓகேவா? சோ இதுல வந்துட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க? ஜஸ்ட் ஆல்பபெட். ஓகேவா? விம் எஜுகேஷன் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன டைப் இருக்கு? டபுள் இருக்கு. ஸோ நம்பர் நோடு எடுக்கிறேன். இந்த நம்பர் நோடுல 55.65 அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன டேட்டா டைப் இருக்கு? பூலியன் அப்படி இருக்கு. ரைட் கிளிக் பண்றேன், பூலியன். ஓகேவா? ஸோ இதுல என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க? பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் ப்ரோக்ராமிங் வேர்ல்ட்ல இருக்க டிஃபால்ட் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு நோட் எடுத்திருக்கேன், அந்த நோட்ல சம்திங் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ இந்த நோட்ல இருந்து எனக்கு ஒரு அவுட்புட் வரும். எஸ் ஆர் நோ? எல்லா நோடுக்கும் ஒரு அவுட்புட் இருக்கும். இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? வெரி குட். ஓகே, இப்போ இந்த அவுட்புட் எனக்கு கிடைக்குது. இந்த அவுட்புட் என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். which mean என்ன டேட்டா டைப் எனக்கு கொடுக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு யூஸ் ஆகுற ஒன் ஆஃப் த நோட் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் டாட் டைப். டைனமோல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நோட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் டைப். இப்போ இதை திருப்பி நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன சொல்லுது? சிஸ்டம் டாட் இன்ட் 64. எப்போலாம் இந்த இடத்துல நீங்க டாட் நோட்டேஷன் பாக்குறீங்களோ, டிப் ஆஃப் த டே 2, எப்பெல்லாம் டாட் நோட்டேஷன் பாக்குறீங்களோ இதுல லாஸ்ட் வேர்டு நீங்க எடுத்துக்கணும். லாஸ்ட் வேர்டு இங்க என்ன சொல்லுது? இன்ட் 64, which mean இன்டீஜர். இதே நான் ஸ்ட்ரிங் எடுத்து போய் கனெக்ட் பண்ணா என்ன சொல்லுது? சிஸ்டம் டாட் ஸ்ட்ரிங். இதே நம்பர் எடுத்து இந்த இதை எடுத்து பண்ணா சொல்லுது சிஸ்டம் டாட் டபுள். இதே பூலியன் எடுத்து போய் நான் கனெக்ட் பண்ண என்ன சொல்லுது? சிஸ்டம் டாட் பூலியன். கிளியர்? இப்போ இதே இடத்துல நான் கேட்டகரி எடுத்து போய் நான் கனெக்ட் பண்றேன். என்னன்னு சொல்லுது? என்னன்னு சொல்லுது? டாட் கேட்டகரி, எலிமெண்ட் டாட் கேட்டகரி. எப்பெல்லாம் டாட் நோட்டேஷன் பார்த்தோம்னா என்ன பண்ணணும்? நீங்க அதுல இருக்க ஃபைனல் வேர்டை நீங்க எடுத்துக்கணும். ஃபைனல் வேர்டு இங்க என்ன இருக்கு? ஃபைனல் வேர்ட் கேட்டகரி. கேட்டகரி. வெரி குட். அப்போ இந்த நோடுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா கேட்டகரி. கேட்டகரி டேட்டா டைப். டேட்டா டைப் அப்படின்றது ஒண்ணு இல்ல, ஃபார்மட். இப்போ MP3 அப்படின்றது ஒரு ஃபார்மட், PNG அப்படின்றது ஒரு ஃபார்மட், MP4 அப்படின்றது ஒரு ஃபார்மட், JPG அப்படின்றது ஒரு ஃபார்மட். கிளியர்? இது வந்து இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா டேட்டா டைப் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நோடோட அவுட்புட் எப்படி செக் பண்றது அப்படின்றத நம்ம பாத்துறோம். எப்படி பண்ணணும்? ஆப்ஜெக்ட் டாட் டைப். ஓகேவா? இப்போ செகண்ட் நோடு வந்து சம்திங் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது? கேட்டகரி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இப்படி ஜஸ்ட் பார்த்து நீங்க வந்துட்டு இது கேட்டகரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னு வந்துட்டு சொல்லிடவே கூடாது. டிப் நம்பர் 3. ஓகேவா? அப்ப நான் எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? ஜஸ்ட் உங்க கர்சர் எடுத்துட்டு போய் அந்த இன்புட் கிட்ட வைங்க. அது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து ஷோ பண்ணும். இங்க என்ன ஷோ பண்ணுது? த கேட்டகரி. அப்போ ஒரு நோடோட அவுட்புட் எனக்கு கொடுத்தது வந்து என்னவா இருக்கு? கேட்டகரியா இருக்கு. இந்த நோடு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது? கர்சர் எடுத்து வச்சா கேட்டகரி. அப்போ கேட்டகரி ஈக்குவல் டு கேட்டகரி. இப்போ ரெண்டுமே ஈக்குவல் டேட்டா டைப் இருக்கு, அதனால கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேட்டகரிக்கு பதில் இங்க இருக்க இன்டீஜர் எடுத்துட்டு போய் நான் கனெக்ட் பண்ணா அக்செப்ட் பண்ணிக்குமா, அக்செப்ட் பண்ணிக்காதா? மார்னிங் வரும்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ணாது. அக்செப்ட் பண்ணாது. கரெக்டா? ஏன் அக்செப்ட் பண்ணல? அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன் அக்செப்ட் பண்ணல? அந்த இன்புட்டுக்கு ஆன இதை நம்ம கொடுக்கல, வேற இன்புட் கொடுக்குறோம். இப்போ நான் கர்சர் எடுத்துட்டு போய் அந்த எரர் மேல வைக்கிறேன். என்ன சொல்லுது?
ரிவிட் queries டாட் ஆஃப் கேட்டகரி எக்ஸ்பெக்ட். அது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒன்னு நீ கேட்டகரியை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும், இல்ல அப்படின்னா வியூவை கனெக்ட் பண்ணிடும். பட் வாஸ் கால்டு வித் இன்டிஜர், அதுக்கு பதில் நீ இன்டிஜரை கனெக்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுது. இப்போ இன்டிஜர் பதில் நான் ஸ்ட்ரிங்கை கனெக்ட் பண்ண என்ன ஆகும்? சேம் அதே எரர் தான். கேட்டகரிக்கு பதில் நீ வந்து ஸ்ட்ரிங் வந்து நீ கனெக்ட் பண்ணிட்ட, இல்ல நான் டபுளை கிளிக் பண்ணா அதே இது டபுள் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க, டபுளுக்கு பதில் பூலியன் கனெக்ட் பண்ணாலும் அதே தான். சி இப்போ இதை வந்து இன்னும் சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா, ஒரு விஎல்சி மீடியா பிளேயர் எல்லாருக்கிட்டையும் தெரியும் கரெக்டா? விஎல்சி மீடியா பிளேயர்ல நம்ம லேப்டாப்ல இருக்கிறதுல ஒரு பிஎன்ஜி ஃபைலை நான் ஓபன் பண்ண முடியுமா? ஓபன் பண்ண முடியாது. என்ன error வரும்? அன்சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மட் அப்படின்றோம் கரெக்டா? ஓகே, இதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேவா? இது வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது என்ன டேட்டா டைப் கொடுக்குது, என்ன டேட்டா டைப் எக்ஸ்பெக்ட் பண்ணுது, இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நீங்க டைனமோ ஒர்க் பண்ணிடலாம். கிளியர்? என்ன டேட்டா டைப் கொடுக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன நோட் யூஸ் பண்ணணும்? object.type. வெரி குட். என்ன டேட்டா டைப் எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த எலிமெண்ட்டை ஹோல்ட் பண்ணா, அந்த டேட்டாவை டைப்பை ஹோல்ட் பண்ணா தெரியும். எங்க இன்புட் இருக்கோ அந்த இன்புட் கிட்ட என்னோட கர்சரை கொண்டு போய் வைக்கணும். கிளியர்? கான்செப்ட் புரிஞ்சா? அப்போ இதுதான் நோட் டைனமோல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு ரெண்டு நோடையும் நீங்க எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் வந்து புரிஞ்சா, பின்னாடி இருக்க ப்ரொசீஜர் புரிஞ்சா? கேன் ஐ கெட் எஸ்? இப்போ நீங்க ஒரு டவுட் கேட்டிருக்கணும், சார் நீங்க சொன்னீங்க இன்டிஜர் டபுள் பூலியன்லாம் ஓகே, ஆனா இப்போ இங்க இருக்கிறது வந்துட்டு கேட்டகரியில, இது அப்ப என்ன டேட்டா டைப் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணும். கேட்கல, பரவாயில்ல. என்ன அப்படின்னா நம்ம கிட்ட 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்னு வந்துட்டு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். பிரிமிட்டிவ் டேட்டா டைப் என்ன? ப்ரோக்ராமிங் வேர்ல்ட்ல யூஸ் பண்ற டேட்டா டைப், இன்டிஜர், ஸ்ட்ரிங், டபுள், பூலியன். ஓகேவா? நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னா ரிவிட்ல வந்துட்டு இருக்கக்கூடிய டேட்டா டைப். ஓகே, வால், கான்டியூட்டர், கேபிள், கேட்டகரி, எலமெண்ட், இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு ரிவிட்ல இருக்கக்கூடிய டேட்டா டைப். இஸ் இட் கிளியர்? ஓகே. ஆனா இப்ப ரிவிட்ல இருக்கக்கூடிய டேட்டா டைப்னு சொல்லிட்டீங்க, அதான கன்ஃபியூஸா இருக்குல்ல எங்களுக்கு. எப்படி இது வால் எப்படி இன்டிஜர் ரிவிட்ல வந்துட்டு அதான் சொல்றேன். இப்பதான் நான் கையை பிடிச்சு தம்பி இதுதான் அப்படின்னு சொல்லி வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்து நீங்க வந்துட்டு ப்ரோ இந்த கவிதை எனக்கு புரியல அப்படின்னு கேக்குறீங்க. பட் ஒவ்வொன்றா வருவோம். ஓகேவா? ஓகே, டோன்ட் வரி. நெக்ஸ்ட் வந்துட்டு போறோம். ஓகேவா? டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சு கரெக்டா? இதுல எதுக்காச்சும் டவுட் இருக்கா? டேட்டா டைப் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. எஸ் ஆர் நோ? எஸ் எஸ். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் நோடு வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நோடு இருக்குன்னா, என்கிட்ட கிரியேட், ஆக்ஷன், குரி, இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் நோடு வந்துட்டு இருக்கு. நான் ரிவிட்ல எந்த ஒர்க் பண்ணாலும் அதை இந்த 3 டைப்ஸ்க்குள்ள என்னால டிவைட் பண்ணிக்க முடியும், கேட்டகரைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எப்படி? இப்போ நான் ஒரு ஷீட் கிரியேட் பண்ணா, புதுசா ஏதாச்சும் நான் ரிவிட்ல கிரியேட் பண்ணா அது வந்து எதுல வரும் அப்படின்னா கிரியேஷன். ஆக்ஷன்னா என்ன வரும்? ஆல்ரெடி இருக்க எலமெண்ட்டை நான் மாடிஃபை பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஆக்ஷன் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாலை நான் வந்துட்டு இதை நான் வந்து டெலீட் பண்றதா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாலை, இந்த டக்டை வந்து டெலீட் பண்றதா இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு ஆக்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டக்டை நான் கிளிக் பண்றேன். ஓகேவா? என்ன பண்ணலாம்? மார்க்ல 728 கமெண்ட்ஸ்ல வந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன்? ஒரு மாடிஃபிகேஷன் வந்து நான் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இது வந்து என்ன? மாடிஃபிகேஷன்ல வரும். ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எலமெண்ட் நான் கிளிக் பண்றேன். நான் கிரியேட்டும் பண்ணல, மாடிஃபிகேஷன் பண்ணல. ஜஸ்ட் இந்த எலமெண்ட் எந்த இடத்துல இருக்கு, ஓகே இந்த எலமெண்ட் வந்து லெவல் 1ல இருக்கு, இந்த எலமெண்ட் எலிவேஷன் வந்து 2560, இந்த எலமெண்ட் வித் வந்து 350, ஹைட் வந்துட்டு 300, சிஸ்டம் டைப் வந்து அன்டிஃபைன்ல இருக்கு. இந்த மாதிரி அந்த எலமெண்டோட இன்ஃபர்மேஷனை மட்டும் பார்த்தேன் அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா query அப்படின்னு வந்து சொல்லுவோம். நீங்க ரிவிட்ல எந்த விஷயம் பண்ணாலும் இந்த 3 கேட்டகரிஸ்ல நம்மளால பண்ண முடியும். எஸ் ஆர் நோ? கேன் ஐ கெட் எஸ்? எஸ் எஸ். ஓகே, அப்போ நீங்க டைனமோல வந்துட்டு ஒரு நோடு, ஒரு ஒர்க் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் எல்லாமே நோடு தான் அப்படின்னு. ஓகேவா? அப்போ என்ன ஒர்க் பண்றீங்களோ அந்த பொறுத்து தான் நீங்க வந்து நோடு சர்ச் பண்ணணும். கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நோடு சர்ச்சிங் ஃபார்முலா, நோடு சர்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஆக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனியா நோடு சர்ச்சிங் ஃபார்முலா, நோடு சர்ச்சிங் அல்காரிதம் வந்து ஃபாலோ பண்ணணும். query பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனி இது. ஓகேவா? இப்போ வந்து query எப்படி பண்றது அப்படின்றது இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்ப்போம். அப்கமிங் கிளாஸஸ்ல வந்துட்டு கிரியேட், ஆக்ஷன் இதெல்லாம் பண்ணலாம். ஓகேவா? query அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஷெட்யூல் மாதிரி நம்ம எக்ஸாக்ட் ஆன்சர்.
இல்லைன்னா இம்போசிஷன் கொடுப்பேன். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம ஒண்டர்ஃபுல். பார்க்கலாம். நான் வந்துட்டு புதுசா கிரியேட் பண்ண போறது கிடையாது, ஆல்ரெடி இருக்க எலமெண்ட்ஸை நான் மாடிஃபை பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் அந்த எலமெண்டோட இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் ரிட்ரீவ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா என்ன query. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்கிட்ட ஒரு டக்ட் இருக்கு. ஓகேவா, இந்த எலமெண்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் query பண்ணலாமா? ஓகே ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? டைனமோல எப்போ ஒர்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ரிவீட் எலிமெண்ட்டை டைனமோக்குள்ள கொண்டு வரணும். சூப்பர் ப்ரோ, ஃபர்ஸ்ட் வெரி குட். ஓகேவா, இப்போ இந்த மெத்தட் நான் பார்த்தேன் அப்படின்னா கேட்டகரிஸ் அண்ட் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கேட்டகரி, இதுல இந்த மெத்தட் யூஸ் பண்ணா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஒரு டக்ட் மட்டும் வராது. என்ன நடக்கும்? என் ப்ராஜெக்ட்ல இருக்க மொத்த டக்ட்டும் வரும். அப்போ அதுக்கு இருக்க ஒரு மெத்தட் என்னன்னா செலக்ட் மாடல் எலிமெண்ட். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னால ஒரு எலிமெண்ட்டை மட்டும் டைனமோக்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு எலிமெண்ட் மட்டும் உள்ள கொண்டு வந்துட்டேன். கிளியர்? ஓகே ஓகே, இப்போ எனக்கு எலிமெண்ட் உள்ள கொண்டு வந்துச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த எலிமெண்டோட நேம் எனக்கு வந்துட்டு தெரியணும். இதுதான் என்னோட ரெக்யர்மெண்ட். என்னோட ரெக்யர்மெண்ட் என்ன, இந்த எலிமெண்டோட நேம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ரெக்யர்மெண்ட் வந்துட்டு கிரியேட்ல வருமா, ஆக்ஷன்ல வருமா, queryல வருமா? queryல வரும். கிளியர்? இது ஆக்ஷன்லயும் வராது, கிரியேஷன்லயும் வராது, queryல தான் வரும். ஏன்னா நான் இங்க கிரியேட்டும் பண்ண வரல, மாடிஃபையும் பண்ணல, ஜஸ்ட் அந்த எலிமெண்டோட நேம் என்ன அப்படின்னு மட்டும் நான் ரிட்ரீவ் பண்ண போறேன். கிளியர்? ஓகே, அப்போ எப்போலாம் நீங்க query பண்றீங்களோ ஓகேவா, அப்போ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா வாட் யூ ஹேவ் டாட் வாட் யூ வாண்ட். கிளியர்? என்ன ஃபார்முலா? ஓகே, வாட் யூ ஹேவ் டாட் வாட் யூ வாண்ட். உங்ககிட்ட என்ன இருக்கு டாட் உங்களுக்கு என்ன வேணும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? ஆப்பிள். இந்த படத்துல என்ன இருக்கு? வெயிட், சைஸ், பிளேஸ் ஆஃப் ஆரிஜின், பிரைஸ், கலர். என்கிட்ட ஆப்பிள் இருக்கு, எனக்கு ஆப்பிளோட கலர் வேணும். அப்ப நான் எப்படி நோட் ஆப்பிள் டாட் கலர். வெரி குட். எனக்கு கிட்ட ஆப்பிள் இருக்கு, எனக்கு ஆப்பிளோட வெயிட் வேணும். அப்போ ஆப்பிள் டாட் வெயிட். என்கிட்ட ஆப்பிள் இருக்கு, எனக்கு ஆப்பிளோட சைஸ் வேணும். அப்போ ஆப்பிள் டாட் சைஸ். ஓகே, இப்போ ஆப்பிள் பதிலா என்கிட்ட ஸ்கூட்டர் இருக்கு, எனக்கு ஸ்கூட்டரோட கலர் வேணும். ஸ்கூட்டர் டாட் கலர். எனக்கு ஸ்கூட்டரோட பிரைஸ் வேணும். ஸ்கூட்டி டாட் பிரைஸ். எனக்கு ஸ்கூட்டரோட இன்ஜின் வேணும். ஸ்கூட்டி டாட் இன்ஜின். இப்போ ஸ்கூட்டருக்கு பதிலா என்கிட்ட ரிவீட் எலிமெண்ட் இருக்கு, எனக்கு எலிமெண்டோட நேம் வேணும். element dot name. element dot name. Which element we are select that element dot name. ஓகே, எனக்கு எலிமெண்டோட ஐடி வேணும். element That dot element id. dot id. எனக்கு எலிமெண்டோட பாராமீட்டர் வேணும். element dot parameter. எனக்கு எலிமெண்டோட நேம் வேணும். element dot name. பண்ணிடலாமா? இங்க என்கிட்ட என்ன இருக்கு? element. select model எலிமெண்ட். இங்க என்கிட்ட என்ன இருக்கு? அவுட்புட்ல என்ன வருது? select model element. இது வந்து நோடோட பேருப்பா. இங்க அவுட்புட்னு ஒன்னு இருக்குல்ல, இந்த அவுட்புட்ல என்ன தெரியுது? element. ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்படி பார்த்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு மெத்தட் சொன்னோம். என்ன மெத்தட்? ஆப்ஜெக்ட் டாட் டைப். இப்போ நான் கனெக்ட் பண்ண என்னன்னு சொல்லுவோம்? ரிவீட் டாட் எலமெண்ட் டாட் அன்னோன் எலமெண்ட். ரிவீட்ல நீங்க எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அது ஒரு எலமெண்ட். கிளியர்? அப்போ என்கிட்ட எலமெண்ட் இருக்கு, எனக்கு என்ன வேணும்னா எலமெண்டோட நேம் வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? element dot name. சூப்பர்பா. எலமெண்ட் டாட் நேம். ஓகே, நேம் இருக்கு, எனக்கு எலமெண்டோட ஐடி வேணும். element dot id. எலமெண்ட் டாட் id. ஓகே, இந்த ஐடி நோடு இருக்கு, எனக்கு எலமெண்டோட பாராமீட்டர்ஸ் எல்லாம் வேணும். element dot parameters. இந்த பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோட் எடுத்துப்போம், எலமெண்ட் டாட் நேம் எடுத்துப்போம். இங்க என்கிட்ட நோடு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு நோடையும் நான் கனெக்ட் பண்ணணும். என்ன ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணோம்? input output. இன்புட் அவுட்புட் ஆல்ரெடி பார்த்துறோம். என்னவா இருக்கு? எனக்கு எலமெண்ட், அன்னோன் எலமெண்ட் which mean எலமெண்ட். இங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது? Input what we have. What we select actually. என்ன பண்ணணும்? இப்போ நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. element ஹோல்ட் பண்ணுங்க, அந்த எலிமெண்ட்ட போயிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. ஹோவர் பண்ணணும். ஹோவர் பண்ண என்னன்னு சொல்லுது?
ரிவீட் டாட் எலமெண்ட். எலமெண்ட் ரிவீட் டாட் எலமெண்டா இருக்கு. எலமெண்ட் டாட் எலமெண்ட். அப்போ ரிவீட் டாட் எலமெண்ட்ஸ் டாட் எலமெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது என்னது? டாட் நோட்டேஷன். டாட் நோட்டேஷன் எப்பெல்லாம் பார்த்தாலும் என்ன பண்ணணும்? கொரி. அதுல இருக்க ஃபைனல் வேல்யூ எடுத்துக்கணும். ஃபைனல் வேல்யூ இங்க என்ன இருக்கு? எலமெண்ட் எலமெண்ட் எலமெண்ட். அப்போ இங்க இருக்கிறது எலமெண்ட், இங்கே எலமெண்ட். எலமெண்ட் ஈக்குவல் டு எலமெண்ட் என்னால கனெக்ட் பண்ண முடியும். எனக்கு எலமெண்டோட நேம் வந்துருச்சு. ஓகே கிளியர். இப்போ எனக்கு ஐடி வேணும். இதுலயும் வந்துட்டு எலமெண்ட் தான் இருக்கு, இதுலயும் வந்துட்டு எலமெண்ட் தான் இருக்கு. ஓகேவா? எலமெண்ட் ஈக்குவல் டு எலமெண்ட், எலமெண்ட் ஈக்குவல் டு எலமெண்ட். எனக்கு நேம் வந்துருச்சு, எனக்கு ஐடி வந்துருச்சு. அதே மாதிரி எனக்கு எலமெண்டோட பாராமீட்டர்ஸ் வந்துருச்சு. அந்த எலமெண்ட்ல இருக்க எல்லா பாராமீட்டர்ஸும் எனக்கு வந்துருச்சு. கிளியர். ஓகே. இப்போ எனக்கு எலமெண்டோட ஐடி நேம் பாராமீட்டர் எடுத்தேன். எனக்கு எலமெண்டோட லொகேஷன் வேணும். இப்போ எலமெண்ட் டாட் லொகேஷன். எலமெண்ட் டாட் லொகேஷன். இப்போ நான் எலமெண்ட் டாட் லொகேஷன் கொடுத்தேன் அப்படின்னா எலமெண்ட் டாட் லொகேஷன் ஒரு நோடே இல்ல. எஸ். அப்போ என்னோட நோட் சர்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. மொத்தம் ஒரு நோட சர்ச் பண்றதுக்கு 7ல இருந்து 8 மெத்தட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்துட்டு வாட் யூ ஹேவ் டாட் வாட் யூ வாண்ட். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது மெத்தட் போயிடணும். எனக்கு லொகேஷன் வந்துருச்சு. கிளியர். கான்செப்ட் புரிஞ்சா? கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா எனக்கு நீங்க ஒரு 3 ஆக்ஷன் இருக்குன்னீங்களா? கிரியேட், ஆக்ஷன் அண்ட் கொரி. இந்த 3 இதுக்குமே மொத்தமா 8 நோட் சர்ச் டைப் தான் இருக்கா? ஆமாம் ஆமாம். இல்ல 3க்குமே மொத்தமா 8 டைப் இல்ல இருக்கு? இல்ல 3க்குமே 8 மெத்தட் தான் இருக்கு. ஓகே ஓகே. கொரியில ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல இல்ல. ப்ரோ இந்த லாஸ்ட் இது எப்படி எடுத்தீங்க? எலமெண்ட் டாட் கெட் லொகேஷன் இருக்குல்ல, ரகசியம் அடுத்த கிளாஸ்ல வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். இது டெமோ கிளாஸ். ஓகே இல்ல ப்ரோ, அதான் சொன்னேன். 8 மெத்தட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம ரெண்டாவது மெத்தட் போவோம். ரெண்டாவது மெத்தட் ஃபெயில் ஆயிருச்சுன்னா மூணாவது மெத்தட். ரெண்டாவது மெத்தட் தான் கெட் லொகேஷன். ஓகே. இப்போ அடுத்த 3 4 5 6 7 8 அப்படின்னு போயிட்டே இருக்கணும். எங்கேயுமே வரல அப்படின்னா நம்ம தான் நோட கிரியேட் பண்ணணும் பை யூசிங் பைத்தான் ஆர் C#. கிளியர். பட் இந்த கிளாஸ்ல வந்துட்டு நோட் எப்படி கிரியேட் பண்றது நம்ம சொல்ல மாட்டோம். ஜஸ்ட் இருக்க நோட்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்றது அப்படின்றத நம்ம சொல்லி தரோம். கிளியர். ஓகே ஓகே. இப்போ அந்த நோடோட இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்தேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நான் பிம் எஜுகேஷன் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே. இப்போ இந்த நோடோட கமெண்ட்ஸ் பாராமீட்டரோட வேல்யூ வந்து எனக்கு வேணும். இதுதான் என்னோட ரெக்யர்மெண்ட். இது எப்படி நான் பண்றது? இப்போ நீங்க சொல்லுங்க. இந்த நோடோட இந்த எலமெண்டோட கமெண்ட்ஸ் பாராமீட்டரோட வேல்யூ வேணும். இதுதான் என்னோட ரெக்யர்மெண்ட். இது கிரியேட்ல வருமா, ஆக்ஷன்ல வருமா, queryல வருமா? கொரி. query. ரைட். ஓகே. எஸ். செலக்ட் மாடல். அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? எலமெண்ட்டை கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? செலக்ட் மாடல் எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் மாடல் எலமெண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் மினிமைஸ். அதே எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எலமெண்ட் டாட் பாராமீட்டர்ஸ். எலமெண்ட் டாட் பாராமீட்டர். கெட் பாராமீட்டர். ஓகேவா? வேல்யூ பை நேம். ஏன் கெட் பாராமீட்டர் வேல்யூ பை நேம் போட்டேன்? ஏன்னா மொத்த பாராமீட்டர்ஸ் வேணும் அப்படின்றதுக்கு தான் டாட் பாராமீட்டர்ஸ். ஒரு பாராமீட்டரோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா கெட் பாராமீட்டர் வேல்யூ பை நேம். கிளியர். இப்போ எனக்கு அந்த மொத்த பாராமீட்டர் எடுத்துட்டு அதுல இருந்து இன்னும் எடுக்கிறது ஈஸியா இருக்குமே. பண்ணலாம். நான் சொல்றேன். இப்போ மொத்த இது அப்படின்னா இதுல இருந்து நீங்க தேடணும் எங்க மார்க் பாராமீட்டர் வேல்யூ இருக்கு அப்படின்னு நீங்க தேடணும். ஓகேவா? இப்படி எடுத்து போறதுக்கு இது வந்துட்டு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ கெட் பாராமீட்டர் வேல்யூ பை நேம் இந்த நோட் எக்ஸாக்ட் நோட வந்து நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ இந்த நோடுக்கு எத்தனை இன்புட் இருக்கு? இப்போ வந்து நோட் செட் டவுட்னா இது வந்து செகண்ட் டைப் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாம். எலமெண்ட் பாராமீட்டர்ஸ் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா அந்த எலமெண்ட்ல இருக்க எல்லா பாராமீட்டர்ஸும் கொடுக்கும். கெட் பாராமீட்டர் வேல்யூ பை நேம் என்ன கொடுக்கும் அப்படின்னா எந்த பாராமீட்டரோட வேல்யூ வேணுமோ அந்த பர்టిక్యులர் வேல்யூ மட்டும் கொடுக்கும். கிளியர். கிளியர். ஓகே. நம்ம நோட் எடுத்துட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்ம எலமெண்ட்ட கால் பண்ணா அது என்ன பாராமீட்டர் கேக்குது, டேட்டா கேக்குது. ஓகே. கால் பண்றேன். என்னன்னு சொல்லுது? டாட் எலமெண்ட் கேக்குது. எலமெண்ட் இருக்கு. எங்க என்கிட்ட எலமெண்ட் இருக்கு?
செலக்ட் மாடல் எலமெண்டோட அவுட்புட். சூப்பர் சூப்பர் ப்ரோ, கத்துட்ட ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்புட் கம்ப்ளீட். ரெண்டாவது இன்புட் அது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது? பாராமீட்டர் நேம். அது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது? என்ன டேட்டா டைப் எக்ஸ்பெக்ட் பண்ணுது? ஹோல்ட் பண்ணுங்க. தட் இஸ் த ப்ரொசீஜர், தட் இஸ் த ஸ்டெப் யூ ஹேவ் டு ஃபாலோ. ஹோல்ட் பண்ணிட்டேன். என்ன சொல்லுது? ஸ்ட்ரிங் கேக்குது. என்னால எப்படி ஸ்ட்ரிங் ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ண முடியுமா? ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன இருக்கு? ஓகே, ஸ்ட்ரிங் இருக்கு. ரைட் பண்றேன். இப்போ இதுல நான் என்ன டைப் பண்ணணும்? கமாண்ட். உங்களுக்கு அந்த பாராமீட்டர் வேல்யூ நான் ஹோல்ட் பண்ணும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, the name of the parameter whose value you want to obtain. எந்த பாராமீட்டரோட வேல்யூவை நீங்க கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாராமீட்டரோட நேம் டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ எனக்கு கமெண்ட்ஸ் பாராமீட்டரோட வேல்யூ வேணும். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, கமெண்ட்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்றேன். நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் பாராமீட்டரோட வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. கிளியர்? ஓகே. எனக்கு கமெண்ட்ஸ் வேணாம், எனக்கு மார்க் பாராமீட்டரோட வேல்யூ வேணும். அப்போ மார்க் எனக்கு மார்க் பாராமீட்டர் வேல்யூ எதுவும் வரல, ஏன்னா எதுவும் வேல்யூ இருக்காது அப்போ நினைக்கிறேன். மார்க்ல வந்துட்டு 55 அப்படின்னு வைக்கிறேன். வேல்யூ வந்துருச்சா? எஸ். இல்ல மார்க் வேணாம், எனக்கு வந்துட்டு வித்தோட இது வேணும். அப்போ அகைன் இட்ஸ் a கேஸ் சென்சிட்டிவ். நீங்க டபிள்யூக்கு வந்துட்டு கேபிட்டலுக்கு பதில் ஸ்மால் போட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. கிளியர்? இட்ஸ் a கேஸ் சென்சிட்டிவ். இல்ல எனக்கு மிடில் எலிவேஷன் வேணும். அப்போ மிடில் அங்க எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்க டைப் பண்ணணும். வேல்யூ வந்துருச்சா? ஓகே. புரியல, ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஹலோ. எஸ். இது ஸ்ட்ரிங்க்னு எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க? இது பாராமீட்டர்ஸ்ங்கிறதுனால எல்லாமே அது ஸ்ட்ரிங்க்னு கன்க்ளூட் பண்ணிடுறீங்க. நோ, நான் கர்சர் எடுத்து போய் வச்சேன். இந்த கர்சர் எடுக்கும்போது அது வந்துட்டு எனக்கு இன்டெலிஜென்ஸ்ல சொல்லுது. என்ன சொல்லுது? ஸ்ட்ரிங் நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்லுச்சு. அதனால நான் ஸ்ட்ரிங் நோட் எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்ட்ரிங் நோடுக்குள்ள நான் என்ன டைப் பண்ணனும் அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. the name of the parameter whose value you want to obtain. எந்த பாராமீட்டரோட வேல்யூ நீங்க அப்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் வந்து நீங்க கொடுக்கணும்னு சொல்லுது இருக்கு. ஓகே, நோட். எனி மோர் டவுட்ஸ்? ஆக்ஷன் போயிடலாமா டைரக்டா? போலாமா வேணாமா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்ஷன் போறதுக்கு முன்னாடி நீங்க பாராமீட்டர்ஸை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து ப்ராப்பர்ட்டி ப்ரௌசர், இது வந்துட்டு ப்ராஜெக்ட் ப்ரௌசர். கரெக்டா? எஸ். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரௌசர்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பாராமீட்டர் நேம், ரைட் சைட்ல இருக்குது பாராமீட்டர் வேல்யூ. கரெக்டா? எஸ். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நான் ஒரு பாராமீட்டர் நேம் சொல்லுவேன். நீங்க அதோட பாராமீட்டர் வேல்யூவை வச்சு அது ஸ்ட்ரிங்ல இருக்கா, டபுள்ல இருக்கா, பூலியன்ல இருக்கா, இன்டீஜர்ல இருக்கா அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகேவா? ஓகே. எஸ். ஆரம்பிக்கலாமா? யா. மார்க் இன்டீஜர். வண்டர்ஃபுல். கமெண்ட்ஸ் ஸ்ட்ரிங். ஓகே. எக்ஸ்போர்ட் டு ஐஎஃப்சி ஸ்ட்ரிங். சிஸ்டம் டைப் ஸ்ட்ரிங். ஓகே. ஹரிசாண்டல் ஜஸ்டிஃபிகேஷன் ஸ்ட்ரிங். வெர்டிகல் ஜஸ்டிஃபிகேஷன் ஸ்ட்ரிங். மிடில் எலிவேஷன் டபுள். இன்டீஜரா டபுளா? டபுள். மிடில் எலிவேஷன்ல 256.5 கொடுத்தானா அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. கரெக்டா? மிடில் எலிவேஷன் 2560 இருக்கா? இப்போ 256.0.5 வைக்கிறேன். இப்பயும் அக்செப்ட் பண்ணிக்கும். which is integer or double? Okay. Reference level string. How come it is string? அதுல தான் 1 இருக்கே. alphabetical இருக்கு. அதுல 1 இருக்கே. alphabetical எது இருந்தாலும் string தான். alphabetical எது இருந்தாலும் string-ஆ? ஓகே, செக் பண்ணிடலாமா? string நோட் எடுக்கிறேன். இதுல வந்துட்டு ஆல்பபெட் எடுக்கிறேன், எந்த எரரும் வரல. நம்பர் நோட் எடுக்கிறேன், இதுல நம்பர் டைப் பண்றேன்,
எந்த எரரும் வரல. இதே காப்பி பேஸ்ட் பண்ணி ஸ்ட்ரிங்கில் நம்பர் டைப் பண்றேன், எரர் வரல. நம்பர்ல ஆல்பபெட் டைப் பண்றேன், எரர். காப்பி பேஸ்ட் பண்றேன், ஸ்ட்ரிங்கில் ஆல்பபெட் பிளஸ் நம்பர் டைப் பண்றேன், எரர் வரல. நம்பர்ல ஆல்பபெட் பிளஸ் நம்பர் டைப் பண்றேன், எரர் வரல. கிளியர்? அப்போ ஒரு இடத்துல ஆல்பபெட் பிளஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரிங்னு அர்த்தம். ஓகே, அகைன் நான் கிளிக் பண்றேன், அடிஷனல் ஃப்ளோ. ஓகே, அதே ஸ்ட்ரிங் நோட் எடுக்கிறேன், ஸ்ட்ரிங் நம்பர் நோட் எடுக்கிறேன், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் டைப் பண்றேன், எரர் வரல. நம்பர்ல வந்துட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் டைப் பண்றேன், எரர். இப்போ சொல்லுங்க, இது என்ன டேட்டா டைப்ல இருக்கு? அடிஷனல் ஃப்ளோ ஸ்ட்ரிங், கரெக்ட்டா? ஸ்ட்ரிங். ஓகே, சைஸ் லாக் பூலியன். ஆஹா, எங்க ஒரு இருக்கு தெரிகிறது. size lock? சைஸ் லாக் இங்க இருக்கு பாருங்க. ஏன் பூலியன் அப்படின்னு சொன்னீங்க? ஏன்னா Yes or no. பூலியன் அப்படின்னா Similarity for ட்ரூ ஆர் all. ஃபால்ஸ், ஜீரோஸ் ஆர் 1 அண்ட் எஸ் ஆர் நோ. ஓகேவா? இட்ஸ் a பூலியன். வண்டர்ஃபுல், வெல் டன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு பாராமீட்டர் வேல்யூ கெட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம செட் பண்ண போறோம். செட் அப்படின்னு வரும்போது அது என்ன டைப் ஆஃப் ஒர்க்ல வரும்? Modification. மாடிஃபிகேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? எலமெண்டோட எலமெண்ட்ட அதுக்கு என்ன பண்ணுவோம்? செலக்ட் மாடல் எலமெண்ட். கரெக்ட்டா? செலக்ட் மாடல் எலமெண்ட். செலக்ட் பண்றேன், மினிமைஸ் பண்றேன், எலமெண்ட்டா செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஒர்க். என்ன ஒர்க் பண்ண போறீங்க? கிரியேட் பண்ண போறீங்களா, ஆக்ஷன் பண்ண போறீங்களா, கொரி பண்ண போறீங்களா? அதை பொறுத்து தான் நீங்க என்ன பண்ணணும்? நோடு வந்துட்டு சர்ச் பண்ணணும். இப்போ நான் பண்ணக்கூடியது என்ன ஒர்க்? என்னோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா, பிம் எஜுகேஷன் வேல்யூ எடுத்துட்டு பீட்டான்னு வைக்கணும். இதான் என்னோட ரெக்யர்மெண்ட். இப்போ இது வந்து என்ன டைப் ஆஃப் ஒர்க்ல வரும்? கிரியேட், ஆக்ஷன் ஆர் கொரி? ஆக்ஷன். ஒய்? பிகாஸ் ஐ அம் டூயிங் மாடிஃபிகேஷன் ஹியர். கரெக்ட்டா? இந்த இடத்துல நான் மாடிஃபிகேஷன் பண்றேன். அப்போ இது என்ன இதுல வரும் அப்படின்னா, ஆக்ஷன்ல வரும். நான் ஆக்ஷன் பண்ண போறேன் அப்படின்னா என்ன நோடு சர்ச்சிங் ஃபார்முலா? கெட். queryக்கு என்ன நோடு சர்ச்சிங் ஃபார்முலா? queryக்கு வந்து என்ன நோடு சர்ச்சிங் ஃபார்முலா? டாட்டா. ஃபார்முலா ஃபுல்லா சொல்லு தம்பி. What you have plus dot what we. Come on. What you have dot what you want. ஓகேவா? அதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா? எப்பவுமே நம்ம கிளாஸ்ல வந்துட்டு நோட் பென் கன்ஃபார்ம் மஸ்ட். ஓகேவா? இது வந்துட்டு query. அப்போ ஆக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? ஆக்ஷனுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு, ஆனா நான் சொல்ல மாட்டேன். செட் பாராமீட்டர் வேல்யூ பை நேம். ஓகேவா? இதான் அந்த நோடு. ஓகே, இப்போ நான் அந்த நோட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வாங்க கிளாஸ்க்கு வாங்க, நான் வந்துட்டு ஒவ்வொன்றா சொல்றேன். ஓகே, இப்போ இங்க வந்துட்டு நான் அந்த நோடு வந்துட்டு டைரக்டா எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இந்த நோட்ல எத்தனை இன்புட் இருக்கு? 3 இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நோட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது? நான் எப்படி இப்போ நான் என்ன பண்ணணும்? எலிமெண்ட ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்றேன். டாட் எலிமெண்ட் which mean இது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது? எலிமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இங்க என்கிட்ட என்ன இருக்கும்? ஆல்ரெடி பாத்துறோம், எலிமெண்ட் இருக்கும். எலிமெண்ட் ஈக்குவல் டு எலிமெண்ட், சோ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இன்புட் கம்ப்ளீட்டட். ரெண்டாவது இன்புட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது? பாராமீட்டர் நேம். நான் என்ன பண்ணணும் இப்போ? ஹோல்ட் பண்ணீங்க. ஓகே, ஹோல்ட் பண்றேன். என்ன எக்ஸ்பெக்ட் என்ன டேட்டா டைப் இருக்கணும்? ஸ்ட்ரிங்கா இருக்கணும். ஓகே, ஸ்ட்ரிங் இருக்கணும். நெக்ஸ்ட் அதுல என்ன நான் டைப் பண்ணணும்? அதுல நம்மளுக்கு எந்த பாராமீட்டரோட வேல்யூ சேஞ்ச் பண்றோமோ அந்த பாராமீட்டர் நேம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கமெண்ட்ஸோட பாராமீட்டர் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு? வேல்யூ ஹோல்ட் பண்ணுங்க. என்ன ஹோல்ட் பண்றேன். வேரியேஷன் இருக்கு. வேரியேஷன் வந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரிங்கே கொடுத்துக்கலாம். வேர் அப்படின்னு காட்டுது. VAR அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன டேட்டா டைப் ஆகுனா நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? நீங்க என்ன டேட்டா டைப் கனெக்ட் பண்ணாலும் இந்த நோடு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால்
அந்த பாராமீட்டர் அக்செப்ட் பண்ணிக்காது. எந்த பாராமீட்டருக்கு நீங்க டேட்டா செட் பண்ண வேல்யூ செட் பண்ண போறீங்களோ அந்த பாராமீட்டர் என்ன டேட்டா டைப்ல இருக்குன்னு செக் பண்ணணும். இப்ப கமெண்ட்ஸ் வந்து என்ன பாராமீட்டர்ல இருக்கு? கமெண்ட்ஸோட வேல்யூ ஸ்ட்ரிங்ல இருக்கு. அப்போ அதனால நாங்க என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். இஸ் இட் கிளியர்? ஓகே. கான்செப்ட் புரிஞ்சா? வேர் அப்படின்னா எந்த டேட்டா டைப்பை வேணா நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆனா எந்த பாராமீட்டருக்கு நீங்க கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த பாராமீட்டரோட டேட்டா டைப் என்னவோ அதை தான் நீங்க கனெக்ட் பண்ணணும். இப்ப கமெண்ட்ஸோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங். அதனால தான் இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங் நோட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிம் எஜுகேஷனுக்கு பதிலா நான் பீட்டான வைக்கிறேன். கிளியர்? ஓகே. ஓகே, நான் கனெக்ட் பண்ற முன்னாடி காட்டுறேன். வேல்யூ பிம் எஜுகேஷன் இருக்கு, அப்படியே எடுத்து போய் நான் கனெக்ட் பண்றேன், மினிமைஸ் பண்றேன். வேல்யூ என்னவா மாறிடுச்சு? பீட்டான மாறிடுச்சு. இஸ் இட் கிளியர்? எஸ். கிளியர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா கமெண்ட்ஸ்க்கு பதிலா வித் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். வித் வந்து நான் 300 மாத்தணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? எப்படி பண்ணணும்? இதே கமெண்ட்ஸ்ல நான் வித் அப்படின்னு மாத்திட்டேன். ஓகேவா? இப்போ வித் வந்து என்ன பாராமீட்டர்ல என்ன டேட்டா டைப்ல இருக்கு? இன்டிஜர். டபுள் ஆர் இன்டிஜர். ஓகேவா? எந்த நோட் யூஸ் பண்ணா என்னால இன்டிஜர் டபுள் டேட்டா டைப் கிரியேட் பண்ண முடியும்? நம்பர். சூப்பர், நம்பர். ஓகே, நம்பர் நோட் எடுத்துட்டேன். இந்த நம்பர் நோட்ல இனிஷியலா 350 இருக்கா? வித் தானே கொடுத்துருக்கோம். 350 300 மாத்துறேன். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ண என்ன ஆகும்? கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி காட்டுறேன். 315 இருக்கு. இப்போ 300 எடுத்து நான் கனெக்ட் பண்றேன், மினிமைஸ் பண்றேன். 300 மாறிடுச்சா? எஸ். ஓகே, இப்போ மிடில் எலிவேஷன் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? இங்க வந்து மிடில் எலிவேஷன் கொடுக்கணும். கரெக்ட்டா? எஸ். ஓகே, இப்போ மிடில் எலிவேஷன் என்ன டேட்டா டைப்ல இருக்கு? நம்பர். டபுள். எந்த நோட் யூஸ் பண்ணா என்னால வந்துட்டு டபுள் அண்ட் இன்டிஜர் வேல்யூ வந்து கிரியேட் பண்ண முடியும்? நம்பர் நோட். என்ன வேல்யூல இருக்கு இப்போ டிஃபால்ட்டா? 2560 2500 மாத்திரலாமா? 2500. இப்போ கனெக்ட் பண்ண என்னவா மாறும்? 2500 மாறும். கனெக்ட் பண்றேன், மினிமைஸ் பண்றேன். 2500 மாறிடுச்சா? எஸ். ஓகே, இப்போ மார்க் வந்துட்டு நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். மார்க் வந்து மாத்தணும்னு நினைக்கிறேன். மினிமைஸ் பண்றேன். மார்க்கோட வேல்யூ என்ன டேட்டா டைப்ல இருக்கு? இன்டிஜர். அப்ப நான் என்ன நோட் யூஸ் பண்ணணும்? சேம் நம்பர் நோட். 55 வந்து 65 மாத்தணும். கரெக்ட்டா? எஸ். இப்போ கனெக்ட் பண்ண என்னவா மாறும்? 55 to 65 மாறணும். எரர். என்ன எரர்? இன்டிஜர் யூஸ் பண்ணனும். The parameter storage type is not a number அப்படி சொல்லிச்சு. அது நம்பரே கிடையாது அப்படின்றுச்சு. நான் இப்ப கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன். 55 வந்து நம்பர் தானே? அப்ப ஏன் நீ வந்து 65 அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற? which mean மார்க் பார்ப்பதற்கு வந்துட்டு நம்பரா இருக்கும், ஆனால் இது நம்பர் கிடையாது. அது வந்துட்டு என்னது? ஸ்ட்ரிங். உங்களுக்கு 65 வைக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்ல வச்சா மட்டும்தான் அது அக்செப்ட் பண்ணிக்கும். கிளியர்? எஸ். ஓகே, இப்போ எந்த வேல்யூமே இல்லைன்னா எப்படி பண்றது? ஒரு டைம் கோட் ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரலாம். ஓகே, இப்போ ரெஃபரன்ஸ் லெவல் என்ன டேட்டா டைப்ல இருக்கு? ஸ்ட்ரிங். ஓகே, ட்ரை பண்ணலாமா? ரெஃபரன்ஸ் லெவல். கரெக்ட்டா? எஸ். இப்போ எதுல இருக்கு? லெவல் 1ல இருக்கு. இதை வந்து லெவல் 2ல மாத்தணும். லெவல் 2ன்னு வைக்கிறேன். எடுத்து பின்ன கனெக்ட் பண்றேன். எரர். என்ன எரர்? The parameter storage type is not a string. மார்க்னாச்சும் சொன்னேன், ஏதோ ஏத்துக்கலாம். இது வந்து நான் கண்ணு முன்னாடி பாக்குறேன். லெவல் 1 அப்படின்ற ஸ்ட்ரிங்ல மட்டும் தான் வைக்க முடியும். எஸ். ஆனா அப்ப ஸ்ட்ரிங்க தான் நான் கொடுத்தேன், நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது? ரெஃபரன்ஸ் லெவல் பாக்குறதுக்கு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும். இது பூலியனும் கிடையாது, ஆனா ஸ்ட்ரிங் கிடையாது. ஓகே, ஹரிசாண்டல் ஜஸ்டிஃபிகேஷன்
அது என்னவா இருக்கு? ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஓகேவா? இப்போ நான் கிளிக் பண்ண அப்படின்னா லெஃப்ட், ரைட், சென்டர் அப்படின்னு இருக்கு. எஸ். ஓகேவா? ஓகே, இப்போ ஓகே. ஹரிசாண்டல் ஜஸ்டிஃபிகேஷன் வேல்யூ நான் கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கெட் பண்ணா இப்போ எனக்கு என்ன வரணும்? சென்டர்னு வரணும். கரெக்டா? செட் பண்றதை பார்த்தோம். இதை நான் கெட்டுக்கு வரேன். கெட்ல மிடில் எலிவேஷன் பதிலா ஹரிசாண்டல் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தா எனக்கு என்ன வரணும்? சென்டர்னு வரணும். சென்டர்னு வரணும். வண்டர்ஃபுல். என்னென்ன வருது? ஜூம் பண்ணுங்க. 0ன்னு வருதா? 0ன்னு வருது. அப்ப என்ன நடக்குது இங்க? ஸோ டைனமோ வந்துட்டு வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஆனா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எதனால கொரி பண்றோம், கொரி பண்றதுக்கு ஃபார்முலா என்ன, ஆக்ஷன் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன, கிரியேட் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன, இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் டைனமோ ஒர்க் பண்ண முடியும். ஸோ அவர் என்டையர் கிளாஸ் வந்துட்டு நான் ஜஸ்ட் நோட்ஸ் கிரியேஷன் வந்து நான் சொல்லி தர மாட்டேன். டைனமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் நேச்சர் தான் நான் சொல்லி தருவேன். ஃப்ரம் தட் யூ கேன் ஏபிள் டு கிரியேட் ஆன் யுவர் ஓன் ஸ்கிரிப்ட்ஸ். கிளியர் கைஸ்? இது மட்டும் இல்ல, நம்ம கம்ப்யூட்டேஷனல் ஜியாமெட்ரி வந்துட்டு படிப்போம். கம்ப்யூட்டேஷனல் ஜியாமெட்ரி அப்படின்னா என்ன தெரியல. ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு கிராஃப் படிச்சிருப்போம். கரெக்டா? எஸ். சம்திங் இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்துட்டு 0 1 2 3 4 5. இந்த பக்கம் என்ன வரும்? -1. பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. -1 -2 -3 -4. இதே இந்த பக்கத்து வந்துச்சுன்னா +1. சூப்பர்ப்பா. சூர்யா பிரைட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க. 3 -4. இந்த பக்கத்து 1 2 2 3 4. ஓகேவா? நான் பாயிண்ட் ஏயோட பாயிண்ட் வந்து 2,2 அப்படின்னு வைக்கிறேன். இது எப்படி மார்க் பண்ணுவீங்க கிராஃப்ல? 2,2. சரி, ஓகே. இந்த ரைட் சைடு ரூட் இது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ், இதுவும் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்துட்டு ஒய் ஆக்சிஸ், இது வந்துட்டு மைனஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இதுல எப்போ நம்ம பாயிண்ட் சொன்னோம்னா இது ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸா இருக்கும், செகண்ட் வேல்யூ வந்துட்டு ஒய்யா இருக்கும். இப்ப சொல்லுங்க. பொட்டுக்க மட்டும் என்ன? ரைட் சைடு. இங்க வந்துட்டு 2, எக்ஸ் ஆக்சிஸ்ல 2, ஒய் ஆக்சிஸ்ல 2. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கரெக்டா? எஸ். இப்போ பாயிண்ட் பி வந்து நான் சொல்றேன் -3, -2. இது எப்படி பாயிண்ட் பண்ணுவீங்க? லெஃப்ட் பாட்டம்ல. எக்ஸ் ஆக்சிஸ்ல -3, ஒய் ஆக்சிஸ்ல -2. இங்க. கரெக்டா? எஸ். இதான் என்னோட செகண்ட் பாயிண்ட். அப்போ இது வந்துட்டு பாயிண்ட் ஏ, இது வந்துட்டு பாயிண்ட் பி. கரெக்டா? எஸ். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னால ஒரு லைன் கிரியேட் பண்ண முடியும். கரெக்டா? ரிவிட்ல நம்ம கிட்ட 2 டைப்ஸ் ஆஃப் மாடலிங் இருக்கு. ஒன்னு வந்துட்டு பாயிண்ட் பேஸ்டு மாடலிங். அப்போ ஒரு பாயிண்ட்டை கிரியேட் பண்ணனும், ஃபேமிலி பிளேஸ் பண்றது எல்லாமே பாயிண்ட் பேஸ்டு மாடலிங். which mean மவுஸை ஒரு டைம் கிளிக் பண்ணுவோம். டக்ட், பைப்பு, லைன், வால், கேபிள் ட்ரே, கான்டியூட் இது எல்லாமே என்ன பண்ணுவோம்? 2 பாயிண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கும், ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். கரெக்டா? எஸ். வால், ஓகே, பாயிண்ட் டு எண்ட். வால் கிரியேட் பண்றது, பைப் கிரியேட் பண்றது, டக்ட் கிரியேட் பண்றது, கேபிள் ட்ரே கிரியேட் பண்றது, கான்டியூட் கிரியேட் பண்றது, இது எல்லாமே என்னன்னா லைன் பேஸ்டு மாடலிங். அப்போ ஒரு பாயிண்ட் இதுதான் என்னோட லைன். ஓகேவா? அப்ப 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா என்னால ஒரு லைன் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த 2 லைன்ல இருந்து எப்படி நான் வெக்டார் கிரியேட் பண்றது, ஃபைண்ட் பண்றது? ஏபி வெக்டார். அதோட ஃபார்முலா என்ன? 10th படிச்சோம். 10th 11th 12th காலேஜ் எல்லாத்துலயும் படிச்சோம் வெக்டார். சொல்லுங்க பாப்போம். x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. இப்போ இது ரெண்டு, இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். ஏபி டிஸ்டன்ஸ். இதோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square. இப்போ இந்த வெக்டார்ல இருந்து யூனிட் வெக்டார் எப்படி எடுக்குது? AB cap equal to ஃபார்முலா என்ன அப்படின்னா
ஏபி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏபி. ஐயோ டைனமோ தான் ஏன் கத்துக்க வந்தோம், இதெல்லாம் ஏன் சாவடிக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேவா, நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்ச இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா பித்தகோரஸ் தியரம்ல இருந்து வந்துச்சு. ஓகேவா, நீங்க ஸ்கூல் டேஸ்ல பார்த்து வெறுத்த இந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாம் டைனமோல விஷுவலா நீங்க பார்த்து கத்துப்பீங்க. அங்க படிச்சதெல்லாம் இங்க ஏன் படிக்கிறோம், எதுக்கு யூஸ் ஆகுன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். கிளியர்? இதனால என்ன யூஸ் இருக்கு நமக்கு? இதை வச்சுதான் நம்ம வந்துட்டு நம்ம ஒர்க்கே பண்ண போறோம். கேட் கஸ்டமைசேஷன் வந்தாவே வந்துட்டு சும்மா கெட் அண்ட் செட் பேராமீட்டர்லாம் ஜிஜிபி அதெல்லாம் வந்துட்டு 2வது கிளாஸ்ல நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அட்வான்ஸ்டு கான்செப்ட்லாம் போகும்போது இந்த காம்படிஷனல் ஜியோமெட்ரிலாம் நீங்க வந்துட்டு தெரிஞ்சுப்பீங்க. இதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்துட்டு இங்க இப்போ ஹேங்கர் பிளேஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்றீங்க. இதெல்லாம் வந்துட்டு அங்கெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே 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 ஓகே. நான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார்முலா சொல்லி இது தரேன், சால்வ் பண்ண ட்ரை பண்றீங்களா? இல்ல சார் இன்னைக்கு போதும் விட்டுருங்க அப்படின்றீங்களா? இல்ல சொல்லுங்க. ஓகே, என்கிட்ட ஒரு லைன் இருக்கு. ஓகேவா, இந்த லைன்ல இது வந்துட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் ஏ, அதோட பாயிண்ட் வந்து 0,0,0. இது வந்துட்டு என்னோட பாயிண்ட் பி. ஓகேவா, இதோட லைன் இது என்ன அப்படின்னா 10,0,0. ஓகேவா, இப்போ பாயிண்ட் ஏல இருந்து அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 யூனிட்ல அனதர் பாயிண்ட் வந்து நான் பிளேஸ் பண்றேன். இந்த பாயிண்டோட இது வந்துட்டு சி. ஓகேவா, அப்போ சியோட பாயிண்ட் என்னவா இருக்கும்? 3,0. சூப்பர்பா, 3,0,0. கரெக்டா? ஓகே, எப்படி சொன்னீங்க? கான்செப்ட் என்ன? எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு கொடுத்து தெரியணும். இந்த எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். தப்பு. மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்கு ப்ரோ. நான் வந்துட்டு கிளாஸ்ல வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு இதுல இருக்க லாஜிக்லாம் வந்து நான் சொல்றேன். ஓகேவா, ஏன் படிக்கணும், இது எங்க யூஸ் பண்ணுவோம் டைனமோ நோடா இருக்கும். ஓகேவா, அதுக்கு பிஹைண்ட்ல இருக்க மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் புரிஞ்சாதான் வந்துட்டு அந்த சினாரியோல வேற ஏதாச்சும் வந்தாலும் நீங்களே வந்துட்டு அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கிளியர்? ஓகே. பிறகு ஆல்ரெடி வந்துட்டு கொரியெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா, ஸோ நிறைய கான்செப்ட் வந்து பார்ப்போம். டேட்டா டைப்ஸ் என்ன பண்ணுவோம், நோட்ஸ் ஃபில்ட்ரேஷன், அட்வான்ஸ்டு டாக்டரேஷன், டிசைன் ஸ்கிரிப்ட் மாடலிங் இதெல்லாம் பார்த்துவோம். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். யாருக்காச்சும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்னா நீங்க வந்துட்டு கேட்கலாம். டைமிங் எப்படி சொல்லுங்க? கோர்ஸ் டைமிங் வந்துட்டு அட்மின் வந்துட்டு சொல்லுவாங்க. அட்மிஷன் ரிலேட்டட் கொரிஸ்க்கு வந்துட்டு சாட்ல வந்துட்டு ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. அங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கோர்ஸ் டைமிங், கோர்ஸ் ஃபீஸ், கோர்ஸ் டியூரேஷன் வந்து வேணா நான் சொல்றேன் 25 hours. ஃபர்ஸ்ட் 20 வச்சிருந்தோம், இப்போ 25 மாத்திருக்கோம். ஓகேவா, சம் கான்செப்ட்ல வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்க ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்துட்டு புரியல, உங்களுக்கு வந்துட்டு அகைன் கேட்குறீங்க அப்படின்னா அப்போ கோர்ஸ் டியூரேஷன் டைமிங் வந்துட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, இப்போ கோர்ஸ் வந்து வீக்கெண்ட்ல மட்டும் இருக்குமா? அது வந்து அவங்ககிட்ட தான் கேட்கணுமா? வீக் டேஸ் ஒன்லி ஆர் வீக்கெண்ட்? மோஸ்ட்லி வீக் டேஸ்ல தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இப்போ கோர்ஸ் நீங்க தான் எடுப்பீங்களா இல்ல வேற யாராச்சும் எடுப்பாங்களா? டெமோ மட்டும் நீங்க எடுத்துட்டு வேற? இல்ல நான் தான் எடுப்பேன். இதெல்லாம் லைவ் தானே? அது ரெக்கார்டட் செஷன் இருக்குமா? லைவ் செஷன் தான். செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகே. இப்போ கிளாஸ்க்கு முடிச்சுட்டு அன்னைக்கு டெஸ்ட் தருவீங்களா இல்ல? கண்டிப்பா கொடுப்போம். அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம், அதை நீங்க சப்மிட் பண்ணணும். அசைன்மெண்ட்ஸ் ஃபோல்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க, கூகுள் டிரைவ் லொகேஷன். அதில் வந்துட்டு நீங்க அசைன்மெண்ட்ஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணணும். அட்டெண்டன்ஸ் எடுப்போம். இது எல்லாமே வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேஷன் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் லிங்க்டின்ல அட்டாச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆல்ரெடி அட்டாச் பண்ணுறது நீங்கள் வந்துட்டு நம்ம பேஜில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த 25 hours முடிஞ்சோடனே நீங்க டெஸ்ட் வைப்பீங்களா, எக்ஸாம் இது மாதிரி? 2 விதமா அதுவும் பண்ணுவோம். ப்ளஸ் வந்துட்டு இன்னொரு கான்செப்ட் நாங்கள் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம், லைக் குவிஸ் அப்படின்னு. அதுவும் வந்துட்டு அது பேரலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது லைவ் ஆயிடுச்சு அப்படின்னா கான்செப்ட் முடிய நீங்க அந்த கான்செப்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க போய் குவிஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து MCQ மாதிரியா? எந்த லெவல் எஸ், வரைக்கும் MCQ மாதிரி. இது வந்து டிபெண்ட்ஸ். சி
இப்போ வந்துட்டு நான் உங்களை வந்துட்டு கைப்பிடிச்சு சார் இதுதான் சார் அப்படின்னு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா? நம்ம நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் மாடலிங்ல இருந்து ஷீட் கிரியேஷன் வரைக்கும் எல்லாமே எப்படி பண்றது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகேவா? சம் சினாரியோல என்ன நடக்கும் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஸ்பெசிபிக் ரெக்யர்மெண்ட் வரும். அந்த ப்ராஜெக்ட்ல வந்து என்ன சொல்றாங்க, கிளைண்ட் வந்துட்டு எனக்கு நான் வச்ச ஃபேமிலிலாம் வந்துட்டு எடுத்துட்டு வேற ஃபேமிலி வைக்க சொல்றாங்க. இப்போ இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெக்யர்மெண்ட். அப்போ நீங்க கத்துக்கிட்ட கான்செப்டை எப்படி அந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணுவீங்க? ஓகே ஓகே. இப்ப சில இடத்துல எனக்கு இன்னொரு வந்துட்டு டவுட். இப்ப என்கிட்ட ரிவிட் இல்ல, நீங்க ரிவிட் லைசன்ஸ் தருவீங்களா? சின்ஸ் தமிழா இருக்கனால வந்துட்டு இன்னும் ஏதாச்சும் நான் எக்ஸாம்பிள் சொல்லி ஓ கிளாஸ் தான் எடுக்க முடியும், எப்படியா லைசன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும்? நீங்க டெமோ இல்ல. ஸ்டூடெண்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் ஆகி தாண்டியாச்சு ப்ரோ. ஸ்டூடெண்ட் வெர்ஷன். சரி, நீங்க மார்க்கெட் பிரைஸும் வந்துட்டு அட்டன் பண்ணுங்க. அங்க என்ன கண்டென்ட் வச்சிருக்காங்க, நம்ம என்ன கண்டென்ட் வந்துட்டு இது பண்ணியிருக்கோம் வெரிஃபை பண்ணுங்க. எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கேட்டு பாருங்க. அந்த சிலபஸ் மட்டும் ஒரு நிமிஷம் காட்டுங்க. சாரி ஃபார் இன்டரப்ஷன். இந்த இதுல என்கிட்ட இல்ல, அட்மினுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, அட்மின் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. எனி மோர் क्वेश्चंस? How was the session? நல்லா இருக்கு, நல்லா இல்ல, புரியுது புரியல, தேர்வும் தேராது? புரியுதுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போனா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். சரி, டெமோ செஷன்றதுக்காக தான் வந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் ஸ்பீடா போனேன். நார்மல் செஷன்ல இது மாதிரி இருக்காது. டோன்ட் வரி. ஓகே. பர் டே எவ்வளவு நேரம் இருக்கும் கிளாஸ்? 1 மணி நேரம் ப்ரோ. ஓகே. சம்டைம்ஸ் நீங்க சீக்கிரம் கத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 50 மினிட்ஸ் முடியும். சம்டைம்ஸ் லேட்டா உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னும் 2 எக்ஸாம்பிள் கொடுப்பேன். அப்போ மோர் தென் 1 ஹவர் ஆகும். ஓகே ஓகே. அசைன்மெண்ட்ஸ் முடிக்கணும் ப்ரோ. அது வந்துட்டு மேண்டேட்டரி. இல்லனா கண்ணாப்பண்ணான்னு கேட்பேன். ஒரு லாஸ்ட் டவுட் மட்டும். இது வந்து நான் டைனமோ இது வந்து நான் அந்த இதை கிரியேட் பண்ணிட்டு அதை என்ன ஸ்கிரிப்டா கன்வெர்ட் பண்ண முடியுமா? சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த லெவல் வரையும் கொண்டு போகும். அந்த லெவல் வரையும் எல்லாமே அந்த லாஸ்ட் ஸ்டெப்ஸ் வரையும் நீங்க சிலபஸ்ல எஸ் நீங்க வந்துட்டு ப்ரையாரிட்டியே வந்துட்டு நீங்க ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அதை நான் சேவ் பண்ணி நான் வேற யாருக்கும் ஷேர் பண்ணலாம், இல்லை வேற எதுக்கு வேணா நான் யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமா ஷேர் பண்ணலாம். பட் அந்த எல்லா ஸ்டெப்ஸுமே கவர் ஆகிடும். எஸ். ஓகே. Any more questions? ஓகே சார், சப்போஸ் நமக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலன்னா அது எப்படி? ஏதாச்சும் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும் ப்ரோ. ரெக்கார்டட் வீடியோஸ் தானே? வீடியோஸ் இருக்கும், நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. Any more? If nobody have any questions, we will meet on some other day. Thank you guys. Thank you so much for joining the session. Thank you. I hope everyone enjoyed the session. Yep. Thank you. Thank you.